எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் அமைச்சர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நேற்றைக்கு தாவேகா சார்பாக ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராததற்கு காரணமே திமுகவின் மிரட்டல் தான், ஒரு மன தைரியம் இல்லாதவரா ரஜினி அவர்கள் இருந்திருக்கிறாரு, ஆனால் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடியவரா விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. எப்படி சார் பாக்குறீங்க? எப்பா 8ஆம் தேதியே சொன்னேன், அடி உண்டு சசிகலா ட்ரீட்மெண்ட்னு சொன்னேன். சூனாப்பான அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ, உண்மையே நடக்காத மாதிரி போ. என்ன பொய் செய்திகளை விட்டுட்டு இருக்கீங்க? 8ஆம் தேதியே சொன்னா இல்லையா, சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி கபூது கொள்ளலாம், ஒட்டுனியா சிங்கிடியா நீங்க வந்தீங்கன்னா, ஸ்டூஜா வந்தீங்கன்னா, முடுவாரா மோடி தெளிவா ஜனநாயகம் படம் எவ்வளவு பெரிய மத்திய அரசு வழக்கறிஞர்களை வச்சு காலி பண்ணாரு. இப்ப ரிவைசிங் கமிட்டி ஒரு சென்சார் போர்டு மெம்பருக்கு உடல்ல சரியில்லைன்னு அடிச்சு விட்டாச்சு. ஐடி 1.5 கோடி ரூபா உங்க இமேஜ காலி பண்றாரு. விசாரணை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. மூச்சு விட முடியலையா மத்திய அரசு எடுத்து? நீங்களா பேசுறது? விஜய்க்கு அந்த அருகதை இருக்கு. அதை ஒரிஜினா தள்ளு, ஜான் அரிகிசமே தள்ளு, டைரக்டா விஜய் தான் சொன்னா இல்லையா தம்பி ஜோசப் விஜய்? 8ஆம் தேதி சொன்னா இல்லையா? பிசிடின்னு எடுத்து பாரு. என் சகோதரன் நயனார் நாகேந்திரன், என் சகோதரி தமிழிசை, அவங்க கருத்துல இருந்து மாறுபட்டு சொல்றேன், விடமாட்டாரு மோடி. வர்றதுக்கு முன்னாடியே நீங்க நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸ் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்துற மோடி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. வரும்போது ராகுல் காந்தி உங்களுக்கு உத்தமரு, யோக்கியரு, ஊழல் பெரிச்சாளி, ஊழல் ஊற்றுக்கண் காங்கிரஸ், வாரிசு அரசியலின் மொத்த உருவம் காங்கிரஸ், நாட்டில் எமர்ஜென்சி கொண்டு வந்து நாட்டில் சட்டத்தை மீறி ஆண்ட காங்கிரஸ் உங்களுக்கு யோக்கியம். அதோட விளைவை நீங்க சந்திக்கிறீங்க இல்லையா? 26ல நீங்க அரசியல் சக்தி ஆகி 29ல மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி கிட்ட போவார்கள்லாம் உங்களுக்கு அடி விடுது. அதை கூட சொல்ல முடியாம உங்களை இந்த அப்போ உடங்குடி கருப்பட்டி சாப்பிடுப்போ, இந்த அப்போ திருநெல்வேலி அல்வா சாப்பிடுப்போ, இந்த அப்போ சாத்தூர் கார சேவு சாப்பிடுப்போ, இந்த அப்போ கோயில்பட்டி முறுக்கு சாப்பிடுப்போன்னு, கடம்பூர் கோழி சாப்பிடுப்போன்னு, உங்களை மணப்பாறை முறுக்கு சாப்பிடுப்போன்னு உங்களை கஞ்சி விளையாடக்கூடிய ஸ்டாலின் கிட்ட நீங்க வேகமா பேசுவீங்க. மோடி கிட்ட நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. இதுவா உங்க அரசியல்? ரஜினிகாந்த் மோடி ரஜினிகாந்த் வந்து பார்த்தாரு, நீங்க காத்து கடந்து மோடியை பார்த்துட்டு வந்தீங்க. அன்னைக்கு ஜெயலலிதா உங்களை அடிச்சு 6 விழுக்காடு ஓட்டு உயர்ந்து அவங்க 39க்கு 37 ஜெயித்த பிறகு சாகிறது வர அரசியல் பேசலையப்பா ஜோசப் விஜய். இவரை விடுங்க, அதை ஒருத்தனா இருக்க இடத்துக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு என்னத்தையும் பேசுவாரு. இவர் வார்த்தைக்கெல்லாம் பெருசு கொடுக்கணுமா? திருமாவளவன் இருக்கும்போது திருமாவளவனை பேசிட்டு இருப்பாரு, இங்க பேசிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் கட்சிக்குள்ள போனா அவரை பேசுவாரு. நாம் தமிழர் போனாருன்னா சீமான பொழுது பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு பெருசா நம்ம மதிப்பு கொடுக்காண்டாம். என்றாலும் சொன்ன கருத்து வந்து விஜய் சொல்லி சொன்னது நம்ம நினைக்கிறனால விஜய அதுல அடிச்சு நம்ம பேசுறோம். இப்போ நீங்க 96ல ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு, 98ல ரஜினி வந்து பார்த்தாங்க, நீங்க போய் மோடியை பார்த்துட்டு இருந்தீங்க. இவரு புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர் உங்களை வந்து பார்த்தாரு, பாராட்டினார். ஆனா இன்னைக்கு அவர் உங்களே செல்வாக்குல அவரை தூக்கி போட்டுக்கிட்டு அவரு பாஜக தான் முக்கியம் போயிட்டார. நீங்க புதுச்சேரியில போய் ஜான்குமாருக்கு மந்திரி இல்ல பாஜகன்னு பேசுனீங்க. உங்க கூட கூட்டணிக்கு வருவாரு இவரு ரங்கசாமி எதிர்பார்த்து போனீங்க. அவர் பாஜக தானே போயிட்டாரு, உங்களை பொருட்டா எடுக்கல. பலம் இருக்காதவங்களை யார் பொருட்டா எடுத்திருக்காரு? சரி, நீங்க கள்ளக்குறிச்சி சாராய்ச்சியை பாத்தீங்க, தெளிவா உதயநிதி ஸ்டாலின் உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. சீமானை ஏமாத்ததுக்கு 20 விழுக்காடு வாக்கு இருக்கு, 50,000 வாக்கு இருக்குன்னு பேசிட்டு இருப்பீங்க. கடைசியா என்னாச்சு? போலிங் கூடி போச்சு, திமுக போலிங் கூடி போச்சு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டு, 50,000 ஓட்டு இருக்குதுன்னா ஏன் அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆனா? நோட்டாவுக்காவது போட்டிருக்கலாம்ல. அப்போ உங்களுக்குள்ள ஓட்டு இது எல்லாமே பொய், புரட்டு, ஏமாத்து, புத்தலாட்டம். கரடிய காரி துப்புன மூமண்டாட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர் எங்கேயா பலன் நிரூபிச்சிருக்காரு. பலன் நிரூபிக்காத போட்டு பைத்தியகாரத்தனமா பேசிட்டு 0% அவரே தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. சோ இந்த இடத்துக்குள்ள நீங்க டெஸ்பரேட்டா இருக்கிறீங்க. உங்களை நம்பி ஏதாவது பப்ளிசிட்டி ஸ்டண்டுக்கு ரஜினியை பற்றி பேசி பப்ளிசிட்டி ஸ்டண்டை அடிச்சு ஏதாவது விளம்பரம் கிடைக்கலான்னு நீங்க பாக்குறீங்க. ரஜினியை பொறுத்த அளவுல அவரு
2004ஆம் ஆண்டு தோத்த இடத்துல நாங்க வெற்றி பெற்றோம். 2009 ராங் ஸ்ட்ராட்டஜி 2004 அவர் பண்ணாரு. அந்த இடத்துல அவரு தோத்து போனாரு. அங்க ஃபர்ஸ்ட் பாமக, 2வது விசிக, 3வது தான் ரஜினி ஆதரிச்ச பாஜக வேட்பாளர் தடா பெரியசாமி 3வது தான் போனார். அப்ப நாமளே சொன்னோம் திருமாவளவன் ஆதரிக்கணும்னு சொன்னோம். அவர் வந்து போலரைசேஷனை புரியாம பண்ணதுனால அவர் 3வது இடம் ரஜினி ஆதரிச்ச கேண்டிடேட் போச்சு. இப்பவும் நீங்க விக்கிரவாண்டியில நிற்காதனால வட தமிழகத்துல நீங்க ரொம்ப பரிதாபமா போவீங்க. அன்னைக்கு அண்ணன் ரஜினிகாந்த் நாம சொன்னது எந்த அளவு கரெக்டா நடந்ததோ, இன்னைக்கும் உங்க விஷயத்துல நீங்க விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள போலரைசேஷனை ஸ்டாப் பண்ணிருக்கணும். சீமான் போல்டா நின்னாப்புல, அதனாலதான் சீமான் இன்னைக்கு ஏறி போயிட்டு இருக்கிறாரு. வெள்ளூர், நாங்குநேரி, விக்கிரவாண்டியில நின்னனாலதான் சீமான் இன்னைக்கு 8.2 விழுக்காடு வந்துட்டாரு. நிற்காத தினகரனும் கமலாசனும் பின்னடைவு சந்திச்சிருக்கிறாங்க. கமலாசன் ஒரு பிரச்சார பிறங்கியா சிதம்பரம், விழுப்புரம் வெற்றிக்கு வந்து உதவுனாரு, மரியாதை இருக்கு, அதை மறக்க வரல. பட் சீமான் கூட கம்பேர் பண்ணும்போது என்ன இது, அது கீழே போயிட்டாருல்ல. அப்ப களத்துக்குள்ள நின்னதுனால தானே சீமான் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்னாரு. பொன்னியாட அடிக்க சொன்னேன், பரையதான அடிக்க சொன்னேன்னு நின்னாரு. கோன்கோட்டை, கோனார் கோட்டை, தமிழன் கோட்டைன்னு நின்னாரு. அவரு இன்னைக்கு கூட அவரு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எம்ஜிஆரே அடிச்சு நிற்கிறாரு போலரைசேஷனை உடைக்கிறதுக்கு. நீங்க போலரைசேஷன்ல ரஜினி 2004 சிக்கி ரஜினி ஆதரிச்ச கேண்டிடேட் 3வது போய் பாஜக, அதிமுக இருந்து டெபாசிட் இழந்தது போல நீங்க டெபாசிட் இழக்கக்கூடிய லெவலுக்கு மட்டுமில்ல, வாஷ் அவுட் ஆகக்கூடிய லெவலுக்கு, நான் ஸ்டார்டரா பிக்கப் ஆகாத நிலைமைக்கு நீங்க வட தமிழகத்துல நிற்கிறீங்க. இதுதான் உங்க நிலைமை, வட தமிழக நிலைமை. பாத்திரலாம், நீங்க நின்று பாருங்க, என்ன நடக்கும்னு தெரியும். இதுதான் உங்களோட பொசிஷன். அன்னைக்கு ரஜினிகாந்த், அதிமுக, பாஜக 3 சேர்ந்து 3வது போனாங்க. சங்கராச்சாரியார் கேண்டிடேட் இத்தனைக்கும் தடா பெரியசாமி. நான் சொன்னேன் திருமாவளவன் ஆதரிக்கணும்னு அண்ணா ரஜினிகாந்த் சொன்னேன். அதே மாதிரிதான் நீங்க விக்கிரவாண்டில போலரைசேஷனை உடைச்சிருக்கணும்னு சொன்னேன். உடைக்கல, ஏமாந்துட்டீங்க. என்னமோ உடைக்க முடியாது உங்களால. பெரிய ஒரு பின்னடைவை வட தமிழகத்துல சந்திப்பீங்க. இன்னொன்னு, கொஞ்சம் கூட டேட்டா இல்லாம சேலத்துல போய் அதிமுக எடப்பாடி கீழே தள்ளிட்டாருன்னு. சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தர்மபுரியில எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட எடப்பாடி பெரிய ஆளு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட எடப்பாடி பெரிய ஆளு. 1980 2 MP வந்த எம்ஜிஆரோட எடப்பாடி பெரிய ஆளு. 2009 செம்மலை வெற்றி பெற்ற ஜெயலலிதா அம்மையாரோட எடப்பாடி பெரிய ஆளு. கேட்கவே வேண்டாம். மற்ற 2006ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு தேர்தலை பற்றி எல்லாம், 99ஆம் ஆண்டு தேர்தலை பற்றி எல்லாம் கேட்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு எடப்பாடி ரெட்டலையில மற்றவங்களோட டாப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சிதம்பரத்துல ஜெயலலிதா கேண்டிடேட் டெபாசிட் போச்சு. இப்ப பாஜக டெபாசிட் போய் அதிமுக 2வது இடம் வந்த மட்டும் இல்ல, அரியலூர்லயும் ஜெயங்கொண்டான்லயும் அதிக ஓட்டு எடுத்த இடம். அப்ப நீங்க அங்க போய் எடப்பாடி கீழே போயிட்டாருன்னு அரசியலே தெரியாம பேசுறீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு டேட்டா இல்லாம கள்ள கப்சாக்களா அடிச்சு விடுறது. அதான் சொல்றேன், இப்ப நீங்க 0% தான், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் தான். என்ன ஓட்டுங்கிறது 26 ஆண்டு தேர்தல் ஆணையம் முடிவு வரும்போது தெரியும். அதுல இந்த ரஜினியை 2004 விழுந்த இடத்துல நீங்க ரொம்ப மோசமா இப்போ விடுவீங்க. ரஜினி, ஜெயலலிதா, அதிமுக, பாஜக எல்லாம் சேர்ந்துதான் 3வது போனாங்க. இப்ப வெறும் விஜய்க்கு பிக்கப் ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது வன்னியர் பெல்ட்டுக்குள்ள. ஏன் சொல்றோம்னா, ரஜினினாலும் நான் சொன்னது கரெக்டா வந்திருக்குது. ஆனா ரஜினிகாந்த் 2004 தோற்ற இடத்துல அன்பாளன் யாதவ் சமுதாயத்தில் ஒரு முக்கிய பிரமுகர் கிருஷ்ணகாந்தன் யாதவ், மற்ற உடையார் சமூகம், கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு எல்லாரையும் திரட்டி நாம பாமக 2009 தோக்கடிச்சு காட்டணும். இன்னைக்கு எடப்பாடி பெரிய லெவல்ல இந்த இடத்துல இருக்கிறதும், அன்புமணி இருக்கிறதும், கடுமையான போலரைசேஷன் வட தமிழகத்துல 70 தொகுதிக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க நான் ஸ்டார்ட் ஆட்டு ரொம்ப மோசமா பரிதாபமா போயிருவீங்க விஜய். இதுதான் விஜய்க்கு நிலைமை. ஏன்னா ரஜினி சொன்னதுனாலதான் ரஜினி 2004ஆம் ஆண்டு அவர் கேண்டிடேட் இஷ்யூஸ்ல போலரைசேஷன்ல 3வது போனாருன்னு சொல்லி, இப்ப நீங்க போலரைசேஷன்ல நான் ஸ்டார்ட் ஆட்டு பிக்கப்பே ஆக மாட்டீங்கிறதையும் நான் சொல்றேன். அதே போல ரஜினிக்கு மெரிட் என்னதுன்னா, 98 கலைஞர் கராத்தே தயாராஜன் எல்லாத்தையும் அனுப்பி ஏதாவது பேட்டி கொடுங்கன்னு கலைஞர் தரப்பே ரஜினி கிட்ட வேண்டுகோள் விடுத்தாங்க. அப்பவும் ரஜினிக்கு தோல்விதான். அப்போ நான் பாமகவில் அதிமுக பாமக கூட்டணியை கலைஞரோட எண்ண ஓட்டத்துக்கு மீறி கட்சி அழிக்க நினைக்கும் போது மீறி அதை ஏற்படுத்தி துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்த என்ன கலைஞர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு, கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ரஜினியே வரும்போது நாங்க 23 சீட்டுக்கு மேல போடணும், குண்டு வெடிப்பெல்லாம் நடந்ததுனால பெரிய அளவுக்கு 30 சீட்டு வர வெற்றி பெற்று பெரிய வெற்றியை ரஜினியை மீறி ஜெயலலிதா மேற் பெற்றாரு. அதுல கூட மீதி 9 சீட்டு இந்த அணிக்கு பெறதுக்கு ரஜினிக்கு தாக்கம்னு கராத்தே தியாகராஜன் நண்பர்
பேட்டிகளில் இன்னைக்கு வர சொல்லிட்டு இருக்கிறாரு. நாம என்ன சொல்றோம்னா, ரஜினியை 96ல் ஜெயித்த ரஜினி தான் 98ல் தோல்வி அடைஞ்சாருன்னா இஷ்யூஸ் தான் முக்கியம், இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லை. அதே மாதிரிதான் விஜய் இப்ப சீமான்ட்ட தோப்பாரு. பரையர் தேவேந்திர ஒரு வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்து கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு மிகப்பெரிய நன்மைன்னு ஸ்டாலின் சொல்றாரு. பொங்கலை ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர்னு ஜெயலலிதா முடிவு தூரத்துக்கு போட்டுக்கிட்டு அருந்ததியருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்துட்டாரு. மோடி அருந்ததியருக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல சப் கேட்டகரிஷன் ஆதரிச்சுட்டாரு. நாமளே கலைஞர் அருந்ததியர் மக்களுக்கு செய்தது அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்குவோம்னு சொன்னா அதை நம்ம மறக்கல. ஆனா இன்னைக்கு பரையர் தேவேந்திர வேளாளர்களுக்கான பாதிப்பை சீமான் முன்னெடுத்துக்கிட்டு பெரிய அரசியல் பண்றாரு. நீங்க வலமும் போகாம இடமும் போகாம சினிமா பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சா மிகப்பெரிய தோல்வியை பரையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் என் அட்டவணை பிரிவு சகோதரர்களிடம் நீங்க மிகப்பெரிய அடியை வாங்க போவீங்க. அவங்க யாருன்னு உங்களை அடி முறத்தால் அடிச்சு விரட்டுவாங்க. ஒண்ணு அவங்க ஓட்டு வேணும்னா அருந்ததியர் கிரியேட் ரெசல்யூஷன் கரெக்ட்னு சொல்லுங்க, அல்லது சீமான் கேட்கக்கூடிய 5 விழுக்காடு பரையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடு உயர்வு கரெக்ட்னு சொல்லுங்க. இதை ஏன் சொல்றோம்னா, இப்ப ரஜினி ஒப்பிட்டு பெருசா பேசுறீங்கன்னா, ரஜினியே 2004ஆம் ஆண்டு தவறான முடிவெடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அதிமுக பாஜக ரஜினி அதுவே டெபாசிட் இழந்து 3வது போச்சுங்கிறது உண்மையை உங்களுக்கு உரைக்கிறதுக்கு சும்மா அங்க அரசியல் தரவுகளோட பேசணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல 10.5 கொடுத்த எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட உயர்ந்ததுனாலதான் இப்ப பாஜக அங்க மீண்டும் அதிமுக கிட்ட டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அங்க போயிருக்குது. அதிமுக 2வது இடத்துல நிமிர்ந்து வந்திருக்குங்கிற கருத்தை நான் சொல்றேன்னா, என்னோட அரசியல் கள அரசியல், களத்திலிருந்து வந்த அரசியல். அதே மாதிரி இன்னைக்கு சீமான் எமர்ஜி ஆவாரு. நிலைப்பாடு இல்லாம அருந்ததிய சகோதரருக்கும் விசுவாசமா இல்லாம பரையர் தேவேந்திர குல வேளாளர் சகோதரர்களுக்கு நம்பிக்கைக்குரியவரா இல்லாம ரெட்டை வேடம் போட்டு இவங்கெல்லாம் சினிமாவை பார்த்து ஓட்டு போடுவான்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அடி காத்து இருக்குது. அது ஆதவர்ஜனா தேர்தல் களத்துல உணர்வாரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை ஒழிப்போம்னு சினிமாவில் சொன்னா போதாது. திரௌபதி அம்மன் கோயில் ஆலய மேல்பாதி மங்கலம் இதுக்கு சீமான் நான் களத்துக்குள்ள நிப்பன்னு போல்டா நிற்கிறாரு. அந்த போல்ட்னஸுக்கு தான் ஓட்டு போறோம். நீங்க அதுல பொதுக்கிளி வேஷம் போட்டா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. அதுல ஒரு தரப்பு எடப்பாடிக்கும் பாமகவுக்கும் தான் நிற்பாங்க. இன்னொரு தரப்பு திமுக அணியில கன்சால்டேட் ஆவாங்க. சீமான் ஓரளவு நிற்கிறாரு, போலீஸ் மாரி களத்துக்குள்ள களமாடுறாருன்னு சீமான் நிற்பாங்க. உங்களுக்கு யாருமே நிற்க மாட்டாங்க. நான் ஸ்டார்டரா இருப்பீங்க. பிக்கப்பே ஆகாது. வட தமிழகத்துல நீங்க பிக்கப் ஆக மாட்டீங்க. பொறுத்திருந்து பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும். பரையர் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள் சீமானை தான் நம்புகிறார்கள்னு நீங்க சொன்னீங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நிலைநிறுத்தி அவர் போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்துறாங்க. அப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சமூகத்திற்காக விஜய் அவர்கள் போராடுறாரு. அவங்க மேல ஒரு நம்பிக்கை வருங்க சார் விஜய்க்கு. உங்க கேள்வி சரி. சீமான் எவ்வளவு பெரிய கில்லாடி, எவ்வளவு பெரிய அறிவாளி. 10 அடி அடிச்சு துரத்துக்கு வீசிட்டாரு விஜய. எப்பா சொந்த காலில் நடக்க முடியாம எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலை கொண்டு வரக்கூடிய நீ எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுறியா? மலையாளி மேனன் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சுங்கிறதுக்காக எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்புல நடத்தலன்னு செங்கோட்டை ஏன் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் தூக்கிட்டு எம்ஜிஆரே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களின் சமூக நீதி சூறையாடுவான்னு போல்டா சொல்றாரு. யாருக்காக சொல்றாரு? பரையர்களுக்காக சொல்றாரு, தேவேந்திர வேளாளருக்காக சொல்றாரு, வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்காக சொல்றாரு, முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்காக சொல்றாரு. விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த என்னோட நண்பர் தர்மிக் அதுல தனுஷ்கர் அதுல போயிருந்தேன். அந்த கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான பிசினஸ் நண்பர் தனுஷ்கரன் கண்ணன் ஸ்டோர்ஸ் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள ஒரு விஸ்வகர்மா சமுதாயம் எங்க சமுதாயத்தை எம்பிசியில சேர்த்து விடுங்க சார், நீங்க தான் எங்க சமுதாயத்துக்கு இருக்கிறீங்க சார்ன்னு அவர் மனம் பாராட்டு உங்க காலில் விழுந்து வணங்க தயாரா இருக்கும் சார். அப்ப அதெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு போனாப்புல. காரணம் நம்ம இந்த சமூகத்தின் சமூக நீதியை எம்ஜிஆர் காலி பண்ணிட்டாருங்கிறத சீமான் போல்டா சொல்றாருங்கிறத நம்ம சொல்றோம். அவரு வன்னியர் போராட்டத்தோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கணும். எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வீரம் செலுத்த வன்னியர் போராட்டத்தை கோமாளிகள் போராட்டம் மாதிரி காட்டி விட்டாரு. அதோட விளைவு என்ன? இந்த சமூகங்களோட எழுச்சி 40 ஆண்டுகளாக பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்குது. அதுக்கு யார் இன்னைக்கு பொறுப்பு? அதுக்கு பொறுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத மலையாளி எம்ஜிஆர் தான் பொறுப்புன்னு அடிக்கிறாரு. நீ எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா வச்சு அரசியல் பண்ற. சீமான் பரையர் தேவேந்திர வேளாளர், முத்தரையர் யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா, வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இந்த சமூகங்களின் எண்ணிக்கையை வெளியே தெரிய விடாம வச்சு மலையாளி எம்ஜிஆர் மேனன் எண்ணிக்கை எவ்வளவு தெரிஞ்சிடணும்னு சதி பண்ணிட்டாருன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கிற
சீமான் எம்ஜிஆர் அடிக்கிறார். இது போல்னஸா ஊன்றுகோல் மாதிரி எம்ஜிஆர் தூக்கிட்டு செங்கோட்டையன் அவர் தூக்கி போடப்பட்ட பிறகுதான் போய் சேர்ந்தார். அவரு 2000 ரூபாய் ஓட்டு கொடுத்தவர் ஊழல் அவரை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு அலைகிற ஒரு கோலத்தனமான விஜய் லீடரா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எம்ஜிஆர் எடுக்காம தமிழ் சமங்களுக்கு அநீதி இழைச்சார்னு சொல்லக்கூடிய சீமான் லீடரா பாருங்க. கமலாசன் 2.0 மாதிரி விஜய் போவார், சீமான் எமர்ஜ் ஆவார். சீமான் எமர்ஜ் ஆவார். விஜய் சீமான் கம்பாரிசன். இந்த மக்கள்லாம் நமக்காக எம்ஜிஆரே அடிச்சு தூக்கி வீசினான் சீமான். அவன் லீடரா பிச்சை எடுக்கிற மாதிரி ஊண்டுகோல் மாதிரி எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு போகக்கூடிய விஜய் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான விஜய் லீடராடி மக்களை கமல் 2.0 மாதிரி விஜய் ஆக்கிட்டு சீமானுக்கு பெரிய இடம் வாக்களிப்பாங்க. இஷ்யூஸ் வரும்போது தானே தெரியும். இன்னைக்கு இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாப்புல, நீங்க இலவசங்கள் கூடாதுன்னு சர்க்கார் படத்துல எல்லாம் போட்டு உடைப்பீங்க. அதுக்கப்புறம் இலவசங்களுக்கு எதிராக அருண்ராஜ் பேசினாரு, நீங்க 2 கட்டான பேசுனீங்க. இப்ப அர்த்தர் நரீஸ்வரர் அங்கேயும் இல்லாம கடைசியா 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றீங்க. எவ்வளவுக்குள்ள கேலி கூத்தா இருக்கு உங்களோட அரசியல். சீமான் இலவசங்கள் நாட்டின் வளர்ச்சி கேடுன்னு தெளிவா சொல்றாரு. அப்போ 3 இலவசங்களும் ஒரு பக்கம், சீமான் மட்டும் மறுபக்கம். சீமான் இதிலே எமர்ஜ் ஆவார். சாதிவாரி கணக்கெடுப்பின் முக்கியத்துவத்தை அதிகமா வலியுறுத்துவது களத்துல பாமக. ஒருவேளை அது எடுக்கப்பட்டா பயனடைய போகுதுன்னு நம்பிட்டு இருக்காங்க பாமக. இல்ல அது எடுக்கப்பட்டா எல்லா ஜாதிக்கும் தான் நன்மை. யாரு தங்களை குறைஞ்ச எண்ணிக்கைன்னு சொல்றா? நான் சொல்றது பரவலா வாழக்கூடிய ஜாதிகளுக்கு பெரிய நன்மைங்கிறத சொல்றேன். முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்றவங்கலாம் பரவலா வாழ்றாங்க. அதே மாதிரி வண்ணார், நாவிதர், குயவர்லாம் பரவலா வாழ்றாங்க. பறையர், தேவேந்திர வேளாளர்கள் எண்ணிக்கைக்குரிய அதிகாரம் பெறல. இதெல்லாம் எம்ஜிஆர் சரி பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் இது பண்ணிட்டாருல அடிக்கிறாரு சீமான். அதுல எம்ஜிஆர் பாமகவை நல்லிஃபை பண்ணதுக்கு தான் பண்ணாரு. அதனால இந்த சமூகங்களுக்கும் பாதிப்பு பண்ணல சீமான் சொல்றாரு. சார், தமிழ்நாட்டுல இலவசங்களுக்கான ஓட்டு அதிகரிச்சுட்டே இருக்குது. தொடர்ந்து திமுக போட்டி போட்டு அறிவிச்சிட்டு இருக்காங்க. தாவேக்கா அந்த 1000 ரூபாயை அர்ப்பணிச்சிடுங்க அப்படின்னு சொன்னவங்களே இப்ப நாங்க மக்களுக்காக, மகளிருக்காக பல விஷயம் நம்ப மாட்டாங்க. மோசடி பேர்வழிகள், சந்தர்ப்பவாதிகள், பச்சோதிகள் தான் நினைப்பாங்க. ஒண்ணு கிளாரிட்டி வேணுங்க, ஸ்டெடினஸ் வேணுங்க. சீமான் இலவசங்களே நாட்டுக்கு கேடுங்கிறாரு. ப்ரோ ப்ரீபிஸ் இலவசங்களுக்கு ஆதரவான ஓட்டு ஸ்டாலின் தாங்க போகும், கொடுத்தவருக்கு தாங்க ஓட்டு போகும். 10 விழுக்காடு உயர் ஜாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனாலதான் மோடிக்கு பிராமணர், ராஜ்புட்டு, கயஸ்தா, பூமிகார், பட்டேல், நாயர், சிரியன் கிறிஸ்டின் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் மத்தியில நமக்கான ஒரு தலைவர்னு போகுது. வரவேற்ற ராகுல் காந்திக்கு அந்த ஓட்டு போச்சு. அதே மாதிரி நீ கொடுக்கிற ஸ்டாலினுக்கு தான் போகும். ஸ்டாலின் கொடுக்கறதுனால ஸ்டாலினுக்கு ஓட்டு போயிருமோன்னு எடப்பாடியும் விஜயும் போட்டி போட்டுட்டு வராங்கன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. சார், கொடுத்தது ஸ்டாலினா இருந்தாலும் விஜய் வருகைக்கு பின்னாடி தான் நடக்குதுன்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது விஜய் வர்றதுக்கு முன்னாடியே 2024 மக்களவை தொகுதியிலேயே ஸ்டாலின் விஜய் வசந்தோட தாரையகப்பட்டுக்கு உழவு ஓட்டுல அதிகம் ஓட்டு வரும்போது அது காரணம் ஸ்டாலின் கொடுத்த இலவசம் தான், பஸ் பயணம் தாங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன். விஜய் அந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணாரு? ராகுல் காந்திக்கு ஊதுகுழலாம் தொங்கு சதையா ஒட்டுனியா பேசாம இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு ஜனநாயகம் படம் அடி வாங்குது. எந்த ஊர்ல ஏத்து கேட்டான் எவனாவது போராட்டம் நடத்தினானா? ஜனநாயகம் படத்துக்குள்ள நெருக்கடிக்கு சமூக வலைத்தளத்துல ஒப்பாரி வைக்கானே தவிர களத்துக்குள்ள மத்திய சென்சார் போர்டை ஏத்து ஆதவர்ஜனால போராட முடியுதா? முதுகெலும்பு இருந்தா போராடம். சென்சார் போர்டு விஜய் படத்துக்கு அநீதி வளைக்குதுன்னு. உலகம் படத்துக்கு பிரச்சனை வரும்போது எங்க அண்ணன் சிவாஜி சாந்தி தேட்டரை புக் பண்ண அனௌன்ஸ் பண்ணாரு. தேவ்பாரேஸ், அகஸ்தியா அம்மா 3 தேட்டர்ல எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணி காட்டினாரு. படம் என்னாச்சு? ஜனநாயக உரிமை மீறல்னு ஜனநாயகம் படத்துக்கு ஒரு போராட்டம் பண்ண, ஜாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு சென்சார் போர்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ண முடியாது தானே? ஜாதிவாரி கணக்கெடுப்புல உங்க போராட்டத்தை எம்ஜிஆரே அடிச்சு காலி பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு சீமான். கமலஹாசனை கம்பாரிசன்ல சீமான் உயர்ந்த மாதிரிதான். கமலஹாசன் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு வெள்ளூர்ல நிற்கானால்தான் கமலஹாசனை சீமான் தாண்டி போனாரு. ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டில நிற்காத விஜய் பலகீனம் அடைவாரு. சீமான் விஜய் கம்பாரிசன், சீமான் கமலஹாசன் கம்பாரிசன் சீமான் உயர்ந்த மாதிரி சீமான் உயர்வாரு. இதுதான் நான் தெளிவா சொல்றேன். பொறுத்திருந்து பாருங்க, இதுதான் நடக்கும். ஏன்னா நீங்க பண்றதெல்லாம் சந்தர்ப்பாத அரசியல், பச்சைவந்தி அரசியல். நீங்க மோடி கிட்ட அடி வாங்கிட்டு ஸ்டாலின் ஏத்துட்டு இருக்கீங்க. என்னையா நியாயம்? 29ல விஜய் மோடியை தமிழ்நாட்டுல பாஜகவை பலவீனப்படுத்த அவர் ஒரு ஆயுதமா இருப்பாரு. அதுதான் அவரை தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம். அப்படி கண்டிப்பா நம்ப முடியாது. இப்போ என்டிஏக்குள்ளே ஒரு ஆளாட்டு ஆயிட்டு 29ல ராகுல் காந்தியோட போவாரு. அதனால அடிச்சு நொடிக்கணுங்கிறதா மோடிக்கு திட்டம். சான்ஸ் எடுக்க முடியாது, அடிச்சு தள்ளிட வேண்டியதுதான்.
அப்போ நீங்க 26ல் கண்டஸ்ட் பண்ணலன்னா உங்களுக்கு 29 ரூபா மோடி கிட்ட இருந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு நெருக்கடி உண்டு. காரணம் ஜான் ஆரோக்கியசாமியோட கெட்ட புத்தி, விஷ வேலை, மோடி வன்மம். மீண்டும் தான் சொல்றேன், நாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, RSS மானத்தை, பாஜக மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு மோசமான ஆளு, கொள்கை எதிரி. ராகுல் உங்களுக்கு தூய சக்தி. எப்படி விடுவார் மோடி? அடிச்சு நொறுக்கிறாரு. அதான் தம்பி ஜோசப் விஜய் தவறான வீகம். நீ 24ல நின்று இருக்கணும். அப்போ ராகுல் காந்திக்கு ஒரு 7-8 சீட் அடிபட்டு இருக்கும். நீங்க ராகுல் காந்தியை காப்பாத்துறதுக்காக உங்களை அழிச்சுக்கிட்டீங்க. கட்சி வரணும்னா நீங்க வளர்றதுக்கு வரணும். மோடியை ஒழிக்கிறதுக்கும் ராகுல் காந்தி வாழவதுக்கும் வந்தா மோடி எப்படி உங்களை ஒழிக்காம விடுவாரு? அது எல்முருகனுக்கு தெளிவா தெரியுது. ஒரு விழுக்காடு கூட இல்லைன்ட்டாரு. அண்ணாமலைக்கு டீயும் காப்பியும் சேர்த்த மிக்ஸ் பண்ண முடியாதுன்ட்டாரு. தமிழிசை அம்மையார் மோடிக்கு என்ன ஓட்டம் தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுங்க. நம்ம தெளிவா 8ஆம் தேதி நியூஸ் 18ல சொன்ன கருத்துல தான் இருக்கிறோம். எப்படி சசிகலா விஷயத்துல நாம ஜெயித்த மாதிரி இதுலயும் நாம ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதே வேளையில சசிகலா அம்மையார் விஷயத்துல நமக்கு எதிரான குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன், ராஜா, பொன்னாரெல்லாம் பெரியவங்க தான். அவங்க கருத்தும் பல இடங்கள்ல மோடிக்கிட்ட எடுபடும். அதே மாதிரி தமிழிசை அம்மையார்லாம் பெரியவங்க தான். நயினார் மாநில தலைவர்லாம் பெரியவர் தான். பட் நம்ம கருத்து, விஜய் நம்பத்தன்மையற்றவர், 29 மோடிக்கு எதிராக வருவாரு, ராகுலுக்கு ஆதரவா போவாரு. அப்ப இப்பவே அடிச்சு நோக்கணுங்க நம்ம கருத்து. இதுவரை நம்ம கருத்து எடுபட்டு இருக்கு, இனிமேலும் எடுபட்டு நம்ம உறுதியா நம்புறோம். இதுல நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும் சார்.